ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 16, ஓவி 63. அது போலவே பிரம்மாவின் பக்தன் அவனை விருந்தாளியாக்கி மகாராஜ் பக்தர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார், அனைவரின் நலன் கருதி. விளக்கம். பிரம்மார்த்தத்தை கற்பிப்பதிலே பாபா மிகவும் திறமையானவர். பிரம்மத்தை பற்றி அறிய வந்த அந்த பணக்கார பக்தரை பாபா சிறிது காலம் வேறு வேலைகளில் ஈடுபடுத்தினார். அவன் தன் கேள்வியை மறந்து விட்டது போல பாசாங்கு செய்தான். பின்னர் பாபா ஒரு சிறுவனை அழைத்து, மகனே, சீக்கிரம் அந்த நந்து மார்வாடினுடைய கடைக்கு போ, 5 ரூபாயை கடன் வாங்கி வா என்றார். பாபா அவசரத்தில் இருக்கின்றார் என்று அவனிடம் சொல்லி என்றார். அந்த பையன் நந்து மார்வாடியினுடைய வீட்டிற்கு சென்றான். ஆனால் அவனுடைய வீடு பூட்டப்பட்டிருந்தது. பின்னர் பாபா பையனிடம், குழந்தாய், அந்த பாலா வணிகனிடம் செல், அவனுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்த 5 ரூபாய் கேள் என்றார். அந்த பையன் பாலா வணிகனிடம் சென்றான். பாலா வணிகன் வீட்டிலும் இல்லை, கடையிலும் இல்லை. பாபா அந்த பையனை மற்றொரு தம்பதியிடம் அனுப்பினார். ஆனால் யாராலும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. சர்வ ஞானியான மகாராஜ் இதை அறிந்திருந்தார். பாபா உளவும் பேசும் பிரம்மா. அவர் ஏன் 5 ரூபாய்க்கு நிற்க வேண்டும்? ஆனால் பாபா அந்த அற்புதத்தை, பிரம்மத்தை அறிந்திருந்த செல்வந்தருக்காக காட்டினார். வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வரும்போது அவர்கள் அவருக்காக இனிப்புகளை தயாரிப்பார்கள். இந்த வசதி விருந்தினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கிறது. அதே போல பிரம்மத்தை அறிய விரும்புவோர் என்ற போலி காரணத்தின் கீழ் பாபா அனைத்து பக்தர்களின் நலனுக்காகவும் பிரசங்கித்தார். அந்த 5 ரூபாயை பிரம்மத்திற்காக மகாராஜிடம் கொடுப்பதா வேண்டாமா, கொடுத்தாலும் திருப்பி தருவாரா என்ற குழப்பத்திலே அவர் சிக்கிக் கொண்டார். அவரால் சாய்க்கு 5 ரூபாய் கடனாக கொடுக்க முடியவில்லை. அதுவும் 1 மணி நேரத்திற்காக மட்டும். சாய் மகாராஜ் மெய்யானவர், தொகையும் மிகவும் குறைவு. இருப்பினும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை. 5 ரூபாயை பற்றிய என்ன ஒரு அருமையான கதை! ஆனால் அதை விட்டு கொடுக்க அவருக்கு தைரியம் இல்லை. அவர் பேராசையினுடைய மொத்த உருவமாக இருந்தார். பாபாவின் மீது ஆழ்ந்த பாசம் கொண்ட வேறு எந்த அப்பாவி பக்தராக இருந்தாலும் அவர் இந்த வஞ்சக விளையாட்டை திறந்த கண்களுடன் பார்த்திருக்க மாட்டார். குறிப்பு: பிரம்ம ஞானியின் கதை பக்தர்களின் நலனுக்காக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயின் தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.